ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது. இந்த வார டெல்லி லீக்ஸில் முக்கியமான தகவலுடன் வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். டெல்லியில் குளிர் மழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா திரு இபிஎஸ் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார். நிதிஷ்குமார் அவர்கள் வர இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு வந்து போயிட்டுருக்காரு. பரபரப்பாக இருக்கிறது என்டிஏ. தமிழக என்டிஏ மீண்டும் ஃபோக்கஸில் வந்திருக்கிறது. இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம், கூட்டணி இறுதிக்கட்ட ஃபார்மேஷன் இறுதியாகிறதா? எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டெல்லி விஜயம் என்பது வெரி சக்சஸ்ஃபுல், வெற்றிகரமாக முடிந்தது. காரணம், பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளை தவிர நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அருண். எடப்பாடி பழனிசாமி விஜயம் கண்டிப்பாக அதை பற்றி விவாதிப்போம். எனினும் சாணக்கியனுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் சமீபத்தில் ஸ்மார்ட் என்ற ஒரு அமைப்பு பல்கி சர்மாவை சென்னையில் கூப்பிட்டு மிக சிறப்பாக அயலுறவுத்துறை கொள்கையை பற்றியும் இந்திய அரசியலும் நரேந்திர மோடியினுடைய அரசியல் அணுகுமுறையை பற்றி அந்த விவாதத்தை நான் கேட்டேன். பாராட்டுதல்கள். தமிழிலே பிளந்து கட்டினார் ரங்கராஜ் பாண்டே, ஆங்கிலத்தில் பல்கி சர்மா மிக சிறப்பாக செய்தார். அந்த அம்மையாரை நான் நன்றாக அறிவேன். அவருடைய கணவரும் ஒரு பத்திரிகைக்காரர் தான், சங்கேத் உபாத்யாய் என்று பெயர். நல்ல ஒரு தம்பதிகள். இந்த அம்மையாருடைய அமைப்பு என்பது அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு தெரிவதற்கு முன்னதாக இந்த அம்மையாருக்கு தெரியும் என்று பத்திரிகை உலகத்தில் அவர்கள் பற்றி பேசுவார்கள். ஏனென்றால் 47 50 முதல் 50 நாட்டினுடைய தலைவர்கள், அதிகாரிகளை, பிரதமரை, ஜனாதிபதியை எல்லாம் இன்டர்வியூ செய்த பெருமை இந்த அம்மையாருக்கு உண்டு. ஆக மொத்தம் சென்னையில் இந்த அம்மையாருக்கு ஒரு விழா கொண்டு நடத்தியது. சாணக்கியன் சார்பில் அதில் ரங்கராஜ் பாண்டே கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. மற்ற ஒரு 1000, 2000, 10,000 பேர் கேட்டதற்கும் அந்த அம்மையாருடைய அணுகுமுறையை எல்லாம் பாராட்டுதற்குரிய என்ற ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடைய விஜயத்தை பற்றி விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1, டெல்லி லீக்ஸ் 1, இபிஎஸ் டெல்லி வருகை. தமிழகத்தில் BL சந்தோஷ் அவர்கள் சென்னையில் பாஜகவினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசி அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்ஐ பற்றி பேசியதும் இந்த 2. மூன்றாவதாக, தமிழகத்திற்கு அடுத்த மாதம் 17, 18 தேதிகளில் நரேந்திர மோடி சென்னை வர இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அது ஒரு நாள் முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். இது 3 வைத்து பார்த்தால் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த அரசாங்கத்திற்கும் ஒரு அபாயமணி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் பல ஆங்கில தொலைக்காட்சிகள் டெல்லியில், நாய்டா என்று சொல்லக்கூடிய டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு 150 முதல் 200 டெலிவிஷன் சென்டர்ஸ் இருக்கு அருண். அங்க இருப்பதுல குறைஞ்சது ஒரு 25-30 மட்டும் பல அதிபர்களை, பத்திரிகை உலக ஜாம்பவான்களை எல்லாம் நான் அறிவேன். அருணப் கோஸ்வாமி, நவிகா குமார், ராகுல் கன்வல், பர்கா தத், ஏன்னா அது தவிர இன்னும் பார்த்தீங்கன்னா பல்லவி கோஷ், பாயல் மேத்தா எல்லாம் நிறைய எத்தனை ஜேர்னலிஸ்ட், ஒரு சொல்வதற்கே இனிமையாக இருக்கிறது. அவர்களுடைய கருத்து கணிப்புகள் பல வெளியாகிவிட்டன. இன்டர்னல் அசஸ்மெண்ட், இட் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். ஏனென்றால் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் பிரதி மாதம் மூட் ஆஃப் தி நேஷனை பற்றி செய்வார்கள். காரணம், அவர்களுக்கு விளம்பர வசதியை தவிர அரசியலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. தமிழகத்தை பொறுத்த மட்டில்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரிவு என்பதைத்தான் 3 ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய விளக்கம் தெரிவிக்கிறது. வரும். இப்போ நாம் கம் டு தி பாயிண்ட் ஆஃப் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. எப்பவுமே துணை ஜனாதிபதி வச்சுங்க, அது தமிழகத்திலோ தென்னகத்திலோ இருந்து வந்தாங்கன்னா எய்தர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆர் மிஸ்டர் வெங்கைய நாயுடு ஆர் மிஸ்டர் ஆர் வெங்கட்ராமன், யாரா இருந்தாலும் சரி அரசியலை சேர்த்து கொள்வார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அரசியல் ரீதியாக சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி பப்ளிக்ல ஒன்றும் கமெண்ட் கொடுக்காவிட்டாலும் அவருடைய கருத்தை அமித்ஷா கண்டிப்பாக தமிழகத்தினுடைய அலையன்ஸை பற்றியும் இது கேட்பார். நரேந்திர மோடியும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அரசியலை பற்றி கண்டிப்பாக விவாதிப்பார்கள். காரணம் அவர் சேர்மன் ராஜ்யசபா விவாதிக்கிறேன்னா அவர் அரசியல்வாதி இல்லாட்டா கூட அரசியல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதையும் தவிர டெல்லி லீக்ஸ் சிறப்பு செய்தியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெகதீப் தங்கர் அவர்கள் ராஜினாமா செய்த ஒரு வாரம் கழித்து அமெரிக்கா அயல் நாடுகள் சென்றிருந்த நரேந்திர மோடி தில்லி திரும்பிய பிறகு அமித்ஷா மூலமாக என்டிஏவினுடைய பல கட்சி தலைவர்களிடம் தொலைபேசி மூலமாக பேசி சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், எடப்பாடி பழனிசாமி மற்றும் பலர் அவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறார்கள். யாரை போடலாம், ஒரு கிவ் சான்ஸ், யாராவது நம்ம நினைச்சுக்க, ஒரு ஜனநாயக முறையில் அந்த ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. இது நான் கேட்ட ரகசிய செய்தி. அப்பொழுது சந்திரபாபு நாயுடு கூறியது, லக்ஷ்மண் என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் பாஜகவுடைய தலைவர் நிதிஷ்குமார் தலைவர் இருக்கார். ஆமா, நிதிஷ்குமார், ஆமா கரெக்ட். அவர் தான் ரிட்டர்னிங் ஆபீசர் ஃபார் பிஜேபி லீடர்ஷிப் எலெக்ஷன்ஸ். அந்த லக்ஷ்மண் ஹிந்தி நன்னா பேசுவார், விஷயம் நன்னா தெரிஞ்சவர். சந்திரபாபு நாயுடுக்கு ரொம்ப கிட்டக. ஆந்திராவில் அரசாங்கம் வந்தது என்றால் அவரும் சுனூர் தியோதரும் சேர்ந்துதான் அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். ஸோ அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேர் சொன்னார், நிதிஷ்குமார் சொன்னார், கல்பூரி தாக்கூர் ஒரு பேர், பையன் ரமேஷ் தாக்கூர் நன்னா இருக்கும் இல்லையா, ஹர்வன்சியே போட்டுடலாமான்னுட்டு. ஐயா எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா தொலைபேசியில் பேசிய பொழுது அவர் சொன்னது 2 பெயர்கள். ஒன்று சிபி ராதாகிருஷ்ணன் பெயர். ஆக மொத்தம் சிபி ராதாகிருஷ்ணன் கண்டிப்பாக இன்று டெல்லியில் இபிஎஸும் சிபி ராதாகிருஷ்ணனும் சந்தித்த பொழுது தனிப்பட்ட முறையில் அரை மணி நேரம் யாரும் இல்லாத தமிழில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று கேள்விப்படுகிறேன். அரசியல் விழாப்பட்டது. அப்புறம் அவருடைய வெற்றி விஜயம் ஏன் சொல்றேன்னு வச்சுங்க, நேற்று வரும்போதே சொல்லிட்டார், அதிமுக ஆட்சி தப்பிச்சது பாஜகவினால் தான் என்று. அதே மாதிரி பாஜகவிற்கு ஏற்பட்ட சில தர்ம சங்கடங்கள் இவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏடிஎம்கேவும். அதை அமித்ஷா சொல்லுவார் இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை பொதுக்கூட்டத்திலோ. பப்ளிக் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருத்து பாருங்க ஒண்ணு. அதற்கு டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்தாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினார்கள் என்று சொன்னாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய இண்டிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்து விட்டதைத்தான் காண்பிக்கிறது. அதை தவிர நான் உறுதிப்பட சொல்ல முடியும், சில முக்கிய கருத்துக்களை பாஜகவுடைய தலைவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். தோராயமாக அதிமுகவிற்கு இவ்வளவு தொகுதிகள் வேண்டும், இத்தனை தொகுதிகளை நான் பாஜகவிற்கு தர முன்னுகிறேன் என்று சில நம்பர்களை சொல்லி இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். பாஜக அதிகமாக நம்பரை கேட்கிறது. அதற்காக கூடிய விரைவில் 2 பேர் கொண்ட தூதுக்குழு சென்னைக்கு தமிழக அதிமுக தலைவரிடம் பேசக்கூடும் என்ற செய்தியும் நான் டெல்லி லீக்ஸாக சிறப்பு செய்தியாக தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கேட்டேன் ஃப்ரம் வெரி வெரி ரிலையபிள் சோர்ஸ். இரண்டாவது அதிகம் அப்படின்னா எத்தனை தொகுதிகளை தமிழக பாஜக இவங்க நான் கேள்விப்படுகிறேன் 30. அவங்க பிஜேபிக்கு 30 கேட்கறாங்க. இப்ப நீங்க போன தேர்தலே அவங்க 70 கிட்ட நம்பர் 2 வந்திருக்காங்க அவங்க கூட்டணி. அவங்களுடைய பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 40ல இருந்து 50 கொடுக்க வேண்டிய இடம் இருக்கிறது. 30ஓட நிக்கிற அளவுக்கு வேற பெரிய கட்சிகளும் வரல. தாவேகாவோ இல்ல நாம் தமிழரோ வந்திருந்தா இருந்திருக்கும். அதிமுகவுக்கு அடுத்து இந்த கூட்டணியிலேயே பெரிய கட்சி பாஜக தான். பாஜகவுக்கே 30 தான் அப்படின்னு ஒரு நம்பர் நிக்குமா என்ன? ஏடிஎம்கே இவரை பொறுத்த மட்டில்
எடப்பாடி பழனிசாமி பொறுத்தமட்டில் 140 முதல் 150 மட்டும் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விச்சவர் நம்பர் டிஎம்கே கண்டெஸ்ட். அதுக்கு பேரலா இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மையா ஜெயலலிதா காலத்திலிருந்து அப்படிதான் போகும். அப்படி மீதி எல்லாம் பண்ணீங்கன்னா கூட தவறாக எண்ணக்கூடாது. மீதி 70 சீட் இருக்குன்றப்போ 50 பிரிச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை கட்சிகள் இருக்கு? அது போ தெரியும். நிறைய கட்சி வரலாம் உள்ள. இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்களும் 30-40 கேட்டீங்கன்னா எங்க போவீங்க? அப்படி பார்த்தோம்னா என்னை பொறுத்த மட்டில் அதிமுக அந்த ஒரு 140-150 கீழ் விட்டு இறங்காது. இன்னொன்னு கேட்கிற தவறாக நினைக்க கூடாது. பாஜகவிற்கு 2வது இடம் வந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்குமா என்பது அதிமுக தரப்பிலிருந்து சந்தேகத்தை கொடுக்கிறது. பாஜகவிடம் இல்லை என்பதை பற்றி கேண்டிடேட்ஸ் இல்லை, அதை அமித்ஷா ஒத்துக்கொள்ளுகிறார். ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் இருக்கு. 3 மாசம் 4 மாசம் இருக்கப்பா. பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமன் வந்தாங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாரோட சேர்ந்துட்டு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 சீட் நம்பர் வந்தாலும் வரும். ஏன்னா இவங்க ஆரம்பிக்கிறது 70லேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப காங்கிரஸ் 125 சொல்றாங்க. ஞாபகத்தில் உங்களுக்கு அவங்களும் ஒரு சிந்தன் சிவர் பண்ணாங்க 175. ஆக மொத்தம் இது சீட்டு முடிச்சிட்டுமா? கூட்டணியில கட்சிக்குள்ள டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வரமாட்டாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. நேற்றும் கூட தெளிவாக உணர்த்தி விட்டார், காட்டி விட்டார் திரு இபிஎஸ். இதுல கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு 2021 இருந்து சொல்லிட்டு வராரு அமித்ஷா. அப்போ இம்முறை கூட்டணிக்குள்ள சம் கைண்ட் ஆஃப் ஒரு அகாமடேஷன் இருந்து பிஜேபியோட கோட்டாக்குள்ள ஒரு கோட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை கொண்டு வந்து எப்படியாவது டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக ஒரு பிரம்ம பிரயத்தனம் பண்ணி முயற்சி ரொம்ப தீவிரமா இறங்கியிருப்பதா தகவல் இருக்கு. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபி கிட்ட இருக்கா? அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வாரா ஒட்டுக்கொள்ள மாட்டாரா என்பதெல்லாம் சந்தேகமாக்கிறது. அந்த அம்பர்லா ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, புரியுது. ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் பேசப்பட்டதாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இல்லை. அதான் அருண். ஓகே, இந்த விஷயம் பேசிட்டீங்களே நீங்க ஒன்னே ஒன்று நீங்க பேசி மறந்து போயிட்டீங்க. அதை சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு தெரியும். அதுதான் டெல்லி லீக்ஸ் மிச்சம். முக்கியமான அதுதான். இப்போ நீங்க சீட்டு ஓட்டு பத்தி எல்லாம் சொன்னீங்க. எத்தனை ஓட்டு வரக்கூடும், இத்தனை பர்சன்டேஜ் வரக்கூடும். அதில் இந்த பெரிய தலைவர்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக ஓட்டு நோட்டுகளை பற்றி கூட பேசியிருப்பார்கள். எங்கெங்க போறதெல்லாம் அதெல்லாம் கூட ஸ்ட்ராட்டஜி வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுகிறேன். ஓகே, இதுல நம்ம இன்னொரு விஷயமும் சமீபத்தில் டெல்லி காரிடர்ஸ்ல இருந்து தமிழக கள நிலவரம் இப்போது இருக்கக்கூடிய அக்டோபர் நிலவரப்படியான விஷயங்கள் குறித்து ஒரு சர்வே ரிப்போர்ட், இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் ஆர் இன்டெல் ரிப்போர்ட் ஏதோ ஒன்று அமித்ஷா அவருடைய டேபிளுக்கு போயிருக்கு. அதன் அடிப்படையிலேயே கூட்டணி கணக்குகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் பற்றி பேசுவதற்கு இபிஎஸ்ஐ அழைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அதாவது அமித்ஷா அவர்களிடம் ஒரு கலர் ரிப்போர்ட் போயிருக்கு அப்படின்றது தான் இதில் ஒரு டேக்அவே. உண்மையாலுமே அப்படி தான் போயிருக்கா? அப்படி போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய டிவி ரிப்போர்ட்ஸ், அந்த டிவி சேனல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அவங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட், அது கூடிய தான் பிஜேபியோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆர் இன்டெல் ரிப்போர்ட் அது போயிருக்கா? என்னது இது? அருண், ஒன்னே ஒன்று சொல்றேன். அமித்ஷா ஏப்ரல் மாசம் சென்னைக்கு வந்திருந்த போதே சொல்லிட்டாரு. இப்போ யூ ஆர் இன் செப்டம்பர். அவருடைய நிலைப்பாடு அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ராஜ்யசபாவிலும் சொல்லியிருக்கிறார், லோக்சபாவிலும் சொல்லியிருக்கிறார், திருநெல்வேலியிலும் சொன்னார். இந்தியில் சொன்னதை நான் தமிழிலும் சொல்லுகிறேன், இந்தியிலும் சொல்லுகிறேன். தமிழகத்தில் முதல்ல இந்தியில சொல்றேன். ராஜ்யசபால பேசும் பொழுது डीएमके सरकार को उखाड़ के फेंक दूंगा, करप्ट रिजीम है, भ्रष्टाचार है அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கான உக்காடுக்கு எப்ப வேரோடு பிடுங்கி எருவேன்னு அந்த ரீதியைத்தான் நிர்மலா சீதாராமன் பேசும்பொழுது ஒரு பிரிவினைவாதம் இருக்கக்கூடிய திமுக என்று சொல்லி இருக்கிறார். ஆக மட்டும் இந்த 2 தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரமாக இருந்த வழியில் இருக்கக்கூடிய பட்சத்தில்
எனக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் நம்ம வந்து தமிழக நிலவரத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்று ஆஸ் ஆஃப் டுடே 15th செப்டம்பர் 2025 அண்ணா பிறந்தநாள் அன்று வரக்கூடிய தகவல்கள் 234 தொகுதிகளில் ஐயா அமித்ஷா உள்துறை அமைச்சரிடம் இருப்பது ரிப்போர்ட் வந்து 70லேருந்து 75 மட்டும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கதை தப்பி வைத்துக் கொள்வார். மேலே எவ்வளவு வந்தாலும் அது போனஸ். திமுகவிற்கு இருக்கக்கூடிய 126 குறைந்து 60 இல்ல 65 50% டிஃபீட் ஆயிடும் சொல்றாங்க. திமுகவுடைய நிலைமை 45லேருந்து 50 தான் வெற்றி பெறும் என்பதுதான் அமித்ஷாவுடைய கணக்கு. இனிமேல் எதை ஒண்ணா பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து வைப் அவுட் ஆற கட்சிகள் விஜய் வந்ததுனால விசிகாவும் காங்கிரஸும் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு எடுக்குங்கன்னா 25லேருந்து 30ங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வருது டெல்லியில. அதோ தே மே கெட் 18% சொல்றாங்க. அது எனக்கு நம்ம இது நிரூபிக்கப்பட வேண்டியது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிமுக தான் நம்பர் 1 பார்ட்டி, மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. செகண்ட் டிஎம்கே, தேர்டு சின்ன சின்னதா போக பார்த்தீங்கன்னா 80க்கு கீழே, 40க்கு கீழே, 25க்கு கீழே பிரிச்சிட்டீங்கன்னா இதுதான் வரப்போகுது. கூட்டணி ஆட்சி தான் அவருடைய மனதில் வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் என்பதுதான் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே, என்டிடிவி போன்ற பல கருத்து கணிப்புகளுடைய முடிவும் அமித்ஷா கையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பும் தோராயமா அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து நிற்கும். அடி வாங்க வந்து திமுக தான். ஸோ வந்து ஒரு 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 புரோக்கன் அசம்பிளி இருக்க போகுது. யாருக்கும் மெஜாரிட்டி இருக்க போவதில்லை. ஏடிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரப்போகுது. என்டிஏ சம்ஹவ் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும். அதுல என்டிஏ வந்து சேரணுமா வேண்டாமாங்க தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. தே மே ஈவன் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே, சம் கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து எதா இருந்தாலும் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் முடிவு செய்யப்படும். ஆனால் ஒரு புரோக்கன் ஃபார்மேட் தான் இருக்க போகுது. ஆமா, ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் இருக்க போகுது. காரணம் என்ன என்று கேட்டால் விஜய்க்கு வரக்கூடிய ஆதரவு, எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய ஆதரவுகளை எல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மிக 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 இன்னல்களுக்கிடையே எதிர்நீச்சல் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அடையாளம். அதைத்தான் அமித்ஷா உக்காடுக்கே பேங்துகா என்று சொன்னார். 7 கிட்டத்தட்ட இப்போ எலெக்ஷன் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்மேஷன் வந்துடுத்து. அன்லஸ் காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் விஜயோட போகணும்னு திருப்பி பண்ணி டிஎம்கேல இருந்து வெளில வந்தாங்கன்னா அது வேற விஷயம். எப்படி தேஜஸ்வி யாதவ் கிட்டே இருந்து காங்கிரஸ் வெளில வரதுக்கு இப்ப பாக்குறதோ பீகார்ல இருந்து ஆஸ் யூ நியர் தி எலெக்ஷன் காங்கிரஸ் ஏதாவது ஒரு டிராமா போடுவாங்க. ஏன்னா கேசி வேணுகோபால், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, திருநாவுக்கரசு போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க விஜயோட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு ஓப்பனாவே சொல்றாங்க, இன்க்ளூடிங் கேசி வேணுகோபால். ஆக மொத்தம் டெல்லி லீக்ஸ் என்று சொன்னால் டெல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்குது. அலைன்ஸை பத்தினாலும் ரிசல்ட் பத்தி they are very clear. DMK is going to get a beating up. ஸோ சேர்னிங்ஸ் அக்ராஸ் அலையன்சஸ் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கூட்டணிகளிலும் குழப்பம் இருக்குது. நாம் இருவரும் பேசியதில் தோராயமா ஒரு பிக்சர் எமர்ஜ் ஆகுது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தேர்ந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் எடப்பாடி பழனிசாமி ரிட்டர்ன் டு என்டிஏ வந்தாலும் இப்ப டெல்லி வந்துட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு கூட இந்த மாதிரி ஒரு எண்ண அலைகள் தான் ஓடுகிறது. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆஹெட் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த ஒரு டெல்லிக்ஸில் தகவலை சொன்னதுக்காக மிக்க நன்றி.